நீதி செத்து விட்டதா? தீர்ப்புகள் விற்பனை செய்யப்படுகிறதா? உச்ச நீதிமன்றத்தை நோக்கி பாய்ந்த பகீர் கேள்விகள். தலைமை நீதிபதி PR ஹவாய் சொன்ன அதிரடி பதில். வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக நீதிமன்றம் கூட ஒரு வியாபார ஸ்தலம் ஆகிவிட்டது. வசதி படைத்தவர்கள் மட்டுமே மிக திறமையாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களை நியமித்து வாதாட முடிகிறது. ஆனால் ஏழை எளிய மக்கள் தங்களது சக்திக்கு தகுந்தபடி திறமையில்லாத குறைவான சன்மானம் பெறக்கூடிய நீதிபதிகளையே நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள். இதன் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள். நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டும் வருகிறார்கள். அதுவும் நீதிபதிகளை பொறுத்தவரை தங்களிடத்தில் வரும் ஒரு வழக்கு சம்பந்தமாக வெளியில் என்ன நடந்திருக்கிறது என்பதை விசாரிப்பதில்லை. தங்களுக்கு முன்பு வாதாடும் வழக்கறிஞர்களின் வாதங்களை மட்டுமே வைத்து தீர்ப்பளிக்கிறார்கள். அதில் ஒரு கொலையாளிக்கு ஆதரவாக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் திறமையாக வாதாடிவிட்டால் அந்த கொலையாளி அந்த வழக்கிலிருந்து தப்பித்து விடுவான். இப்படிதான் இன்றைக்கு பணம் படைத்தவர்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள் நிரபராதிகளாக இருந்தும் சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்டு வருகிறார்கள். இதன் காரணமாகவே நீதித்துறையின் மீது ஏழை எளிய மக்களுக்கு நம்பகத்தன்மை குறைந்து கொண்டு வருகிறது. அதே போன்று பெரும்பாலான நீதிபதிகளும் நேர்மையாக செயல்படுவதில்லை. லட்சங்களில் கோடிகளில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு சாதகமான தீர்ப்பு சொல்லக்கூடிய நபர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கும் PR ஹவாய் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது, இன்றைய மக்களிடையே நீதித்துறை பெரிதா, பாராளுமன்றம் பெரிதா என்கிற பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜனநாயகத்தில் நிர்வாகம், சட்டம் இயற்றும் மன்றங்கள், நீதித்துறை இவற்றில் எந்த பிரிவு மிகப்பெரியது என்று என்னிடத்தில் பலரும் கேள்வி கேட்கிறார்கள். அதில் பெரும்பாலானோர் ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்வு செய்யப்படும் பாராளுமன்றம் தான் உயர்ந்தது என்கிறார்கள். ஆனால் என்னை கேட்டால் அரசியல் அமைப்பு தான் உயர்ந்தது என்று சொல்வேன். அரசியல் அமைப்பு அடிப்படையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட திருத்தங்கள் மூலம் மாற்றவோ அல்லது அழிக்கவோ முடியாது. அதோடு நீதிபதிகள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். தாங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பு குறித்து மக்கள் எப்படிப்பட்ட ரியாக்ஷனை வெளிப்படுத்துவார்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ளக்கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் வகையில் அனைத்து நீதிபதிகளும் செயல்பட வேண்டும். மேலும் பொதுவாக மக்களிடையே கொலைகாரர்கள் கூட நிரபராதி என்று தீர்ப்பு சொல்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நீதிபதிகளை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வாதாடும் வழக்கறிஞர்கள் அவர்கள் கொடுக்கும் ஆதாரங்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டே தீர்ப்பு சொல்கிறோம். சில சமயங்களில் பெரும் குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் திறமையான வழக்கறிஞர்களை வைத்து வாதம் செய்து வெற்றி பெற்று விடுகிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் நீதிபதிகளை பொறுத்தவரை தங்களது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை அப்புறப்படுத்திவிட்டு தங்கள் முன்பு வாதாடும் நீதிபதிகளின் வாதங்களில் தங்களுக்கு கிடைக்கும் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்கிற நியதி உள்ளது. அதன் காரணமாக சில சமயங்களில் தீர்ப்புகள் சறுக்கி விடுகிறது. இதையும் மறுப்பதற்கில்லை. அதோடு ஒரு குறிப்பிட்ட வழக்கு விசாரிக்கப்படும் போது ஒரு நீதிபதி அதில் சம்பந்தப்பட்டவரை குற்றவாளி என்று சொன்னால் அதே வழக்கை இன்னொரு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து குற்றமற்றவர் என்று விடுதலையாகி விடுகிறார்கள். இது எல்லாமே வழக்கறிஞர்களின் வாத திறமையால் மாறிவிடுகிறது. அதனால் நீதிபதிகள் சொல்லும் தீர்ப்பில் குற்றம் இருப்பதாக கருத முடியாது. தாங்கள் முன்பு வைக்கப்படும் ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்கள் தீர்ப்பு அளித்தாக வேண்டும் என்று கூறியுள்ள தலைமை நீதிபதி ஹவாய், மத்திய அரசு அல்லது சில மாநில அரசுகள் கொண்டு வரும் சட்டங்கள் குறித்த வழக்குகள் நீதிமன்றத்திற்கு வரும்போது அதில் சட்ட சிக்கல்கள் இருப்பதாக அறிந்தால் அதற்கு நாங்கள் தடை உத்தரவு போடுவோம். இதனால் மக்களவை, சட்டசபைகளை விட நீதிமன்றம் தான் உயர்ந்ததா என்று பலரும் கேள்வி கேட்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இங்கே யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. எங்களை போன்ற நீதிபதிகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற கடமை உள்ளது. அதனால் அந்த அடிப்படையில் நாங்கள் பயணிப்போம். அதனால் ஜனநாயகத்தில் யார் உயர்ந்தவர்கள் என்று கேட்டால் அரசியல் அமைப்பு தான் உயர்ந்தது என்றுதான் நான் சொல்வேன். அதன்படியே நீதித்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என கூறியிருக்கிறார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி PR ஹவாய். அடுத்த செய்தி. தமிழ்நாட்டு மக்களை கண்ணீர் வடிக்க வைத்துவிட்டு நல்லவரை போன்று நீலி கண்ணீர் வடிப்பதா? மோடியை விமர்சித்த ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கொடுத்த அட்டாக். தமிழக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருப்பதால் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக மக்களை நெருங்கி சென்று கொண்டிருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளாக விமானத்தில் பறந்து கொண்டிருந்தவர் தற்போது ரோட்டில் இறங்கி நடக்க தொடங்கியிருக்கிறார். மக்களை சந்தித்து கை குலுக்குகிறார். தேர்தல் நெருங்கிவிட்டதால் இப்படித்தான் மக்களின் முதலமைச்சர் என்பது போன்று ஒரு கபட நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று மத்திய அரசுக்கு எதிராக இன்னொரு நாடகம் நடத்தியுள்ளார் MK-ஸ்டாலின். அதாவது தமிழக முதலமைச்சர் MK-ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் இந்திய
ரயில்வே என்பது ஏழை எளிய மக்களின் பயணங்களுக்கானது. ஆனால் ஜூலை முதல் ரயில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது ஏழை எளிய மக்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. ஏற்கனவே சிலிண்டர் உள்ளிட்ட விலைவாசி உயர்வினால் நடுத்தர மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் ரயில் கட்டணங்களை உயர்த்திவிட்டிருப்பது மக்களின் கவலையை மேலும் அதிகரிக்கும் வகையில் உள்ளது என்று ஒரு பதிவு போட்டுள்ள ஸ்டாலின் தான் ரயிலில் பயணித்த புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறார். ஆனால் மு.க. ஸ்டாலினின் இந்த பதிவுக்கு எதிராக அண்ணாமலை ஒரு பதிவு போட்டுள்ளார். அதில் ரயில் கட்டணம் என்பது புறநகர் மற்றும் மாதாந்திர பயண கட்டணங்கள், 2ஆம் வகுப்பு பயணிகளுக்கான கட்டணத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. தினம்தோறும் தங்கள் அலுவலகங்களுக்கு ரயிலில் செல்லும் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதோடு ஏசி வசதி கொண்ட பெட்டிகளில் பயணிக்கும் வசதி படைத்தவர்களுக்குத்தான் கிலோமீட்டர் 2 பைசா மற்றும் மெயில், எக்ஸ்பிரஸ் ரயில் டிக்கெட்டுகளுக்கு 1 பைசா வீதமும் குறைந்த அளவில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் மு.க. ஸ்டாலின் ஏழை எளிய மக்களுக்கான ரயில் கட்டணத்தை மத்திய அரசு உயர்த்தியிருப்பதாக பொய் பிரச்சாரம் செய்கிறார் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, தமிழகத்தின் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளில் மின்சார கட்டணம் பன்மடங்கு உயர்ந்துவிட்டது. அதே போன்ற பால் விலை, குடிநீர் கட்டணம், சொத்து வரி, பத்திரப்பதிவு என ஒவ்வொரு துறையிலும் ஏகப்பட்ட வரிகளை உயர்த்தி மக்களின் தலையில் பாறாங்கல்லை தூக்கி வைத்திருக்கிறார். இப்படித்தான் மனசாட்சியே இல்லாமல் விலைவாசியை உயர்த்தி விட்டிருப்பவர் அதை மூடி மறைத்துவிட்டு மத்திய அரசு வசதி படைத்தவர்கள் பயணிக்கும் ஏசி கோச்சில் மட்டுமே 1 பைசா, 2 பைசா என ரயில் கட்டணத்தை உயர்த்தி இருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நீலிக்கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் இவர் கண்ணீர் வடிக்க வைத்துள்ளார். அதோடு ஏழை எளிய மக்களின் ரயில் கட்டணத்தை உயர்த்தி விட்டதாக பொய்யான தகவல் வெளியிடுகிறார். ஆனால் நடுத்தர ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் அன்றாட அத்தியாவசிய பொருட்களின் அனைத்து விலைவாசியும் உயர்த்தி விட்டுவிட்டு 1 பைசா, 2 பைசா என்று மத்திய அரசு உயர்த்தி இருப்பது பற்றி பேசுவதற்கு மு.க. ஸ்டாலினுக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை. பண்டிகை காலங்களில் தனியார் பேருந்துகளில் ஆயிரக்கணக்கில் வசூல் கட்டணத்தை உயர்த்தி கொள்ளையடிப்பதை கூட தடுக்க முடியாத ஒரு திராணி இல்லாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிக சொற்ப ரயில் கட்டண உயர்வை விமர்சிப்பது வேடிக்கையாக உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை தான் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறோம் என்பதை இவர் பட்டியல் போட்டு பார்க்க வேண்டும். இவர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கொள்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் விவரம் இல்லாதவர்கள் இல்லை. மத்திய அரசு ரயில் கட்டணங்களை எவ்வளவு உயர்த்தி இருக்கிறது? அது யாருக்கு உயர்த்தப்பட்டுள்ளது? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பொருளின் விலையையும் தமிழக அரசு எத்தனை மடங்கு உயர்த்தியுள்ளது என்பதை மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் வருகிறார்கள். அதனால் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் விவரம் இல்லாதவர்கள் இல்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணாமலை அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார். மு.க. ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர். எல். முருகன் பகீர் குற்றச்சாட்டு. கடந்த ஜூன் 24ஆம் தேதி மாம்பழ விவசாயிகளுக்கு மத்திய அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அவர் கூறுகையில், தமிழ்நாட்டில் உள்ள மாம்பழ விவசாயிகள் உரிய விலை கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதை மத்திய அரசிடம் திருப்பி விடுகிறார். ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களில் இதுபோன்று மாம்பழ விவசாயிகள் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளார்கள். ஆனால் மு.க. ஸ்டாலினும் தமிழக பிரச்சனையை கூட மத்திய அரசு பக்கம் திருப்பி விடுகிறார். அப்படி என்றால் தமிழ்நாட்டுக்கு இவர் முதலமைச்சரா இல்லையா? தமிழக மாம்பழ விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது இவரது கடமை இல்லையா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் மத்திய அமைச்சர் எல். முருகன், இப்படி தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை கூட தீர்த்து வைக்க முடியவில்லை என்றால் இவர் எதற்காக முதலமைச்சர் பதவியில் இருக்க வேண்டும்? இது போன்றவர்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். விளம்பர அரசியல் மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதாது, கொஞ்சமாவது மக்கள் பிரச்சனைகளையும் கவனிக்க வேண்டும். அதை செய்ய முடியவில்லை என்றால் இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது பதவி விட்டே ஓடிவிடலாம் என்று எல். முருகன் அவரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்.